கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ஏன்னா ராசிக்கு நம்ம பார்க்குறத விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ஒரு விருச்சிக ராசியாக இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள்னு ஒன்று சொல்கிறோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு தசாபுக்தி நடக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்க. ஸோ 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து உடல்நலம் சம்மந்தமான உடம்பு சரியாமல் போகிறது அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்களும் கொஞ்சம் குழம்புவீங்க. ஏன்னா வந்து சில வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து என்னடா அது இப்படி இருக்கேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது ஒரு நாள் 2 நாள் வந்து சின்ன சின்ன கலகங்கள், யாராச்சும் எவனா சொல்லிட்டான் ஏதாவது கொளுத்தி போட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது ஏதாச்சும் தொழில் ஒப்பந்தங்கள், ஏதாச்சும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள், கொஞ்சம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும், ஏற்படுத்துங்க. ஸோ எல்லாமே சூப்பர் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பா அம்மாவனால் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு எமோஷனான சுச்சுவேஷனும் இருக்கும். ஏன்னா வந்து அது புதன் ராகு சூரியன் கொஞ்சம் அந்த ஒரு நிறைய கிரகத்துக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கும்போது அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதெல்லாம் ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 3-4 நாள் தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ குழந்தைங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வருமானங்கள், அக்கௌண்ட்ஸு லீகல் இதிலலாம் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல கொஞ்சம் வெளியூர் அலைஞ்சி திரிஞ்சு போகிறவங்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அதில் நல்ல லாபம் வருமானம், நல்ல லாபம் வரதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து இப்போது கல்யாணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்பொழுது 10ல் சனி இருக்கிறது வந்து காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாலும், பட் இருந்தாலும் நம்ம வந்து நடைமுறையில் வந்து காரகோ பாவனாஸ்திங்கிறது எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமானா அப்படிலாம் ஒர்க் ஆகும். கோச்சாரத்தில் ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகுது. தொழில் சம்மந்தமான விஷயங்களும் ஒரு கொஞ்சம் பிளாங்காக இருப்பீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுங்கிறது தான் விஷயம். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறது, ஏதாச்சும் புது பிஸ்னஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதிகமாக கடன் வாங்குறது, இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல வெளியூர் தந்தை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன். 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 11ல் இருக்காருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான இப்போ செலவு கம்மி பண்ணி ஓரளவுக்கு நல்ல காசு வர்றது. சில பேர் வந்து இது ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களே சின்ன சின்ன டூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுத்தி. மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான இப்போ ஏதாச்சும் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி புது விஷயங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். ஒரு 2-3 நாள் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, அப்பாவுக்கு உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் நேரம் ஏற்படலாம். இல்லைனா அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து சின்ன சின்ன வாய் தகராறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது
என்ன மாதிரி விஷயங்கள் போது திருமணம் கைகூடி வருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்க 9ல் இருக்காருங்க. ஸோ நல்ல பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாமே நிறைய காசு வருது, நல்ல ஒரு சந்தோஷங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, பிரிந்த கணவன் மனைவி சேருறது, இந்த மாதிரி விஷயங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாணம் கூடிக்கு வர்றதுக்கான வாய்ப்புமே சூப்பராக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்க சனி வந்து கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்டு ஏதாச்சும் பெருசாக காலை வச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து 1 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் வந்து அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் கொஞ்சம் செலவு வைக்கலாம். சில நேரங்கள் வந்து அம்மாவுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து கேது தசை. கேது வந்து 3ஆம் அதிபதிங்க. ஸோ 3ல் இருந்து அதுக்கு 3லேயே போகும்போது பக்கத்து வீட்டுக்காரரும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளோ கொஞ்சம் சங்கடங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அப்பா உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பார், அதனால் வந்து கொஞ்சம் குழப்பமாக வர்றதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமான. வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்குங்க. ஸோ நல்ல லாபம், நல்ல சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பிரயாணங்கள் ஏதாச்சும் நிறைய பிரயாணம் மூலம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே தோணுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல பிரார்த்தனை மனசார வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து சனீஸ்வர பகவான் என்னென்ன தோஷங்கள், எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கான நிவர்த்தி, சனீஸ்வர பகவானின் நிவர்த்திகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்ல போகிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டம சனி, 7.5 சனி அப்படின்லாம் பயங்கரமாக பயமுறுத்துவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய தசாபுக்தி காலங்கள் வருகிற காலகட்டத்தில் தான் வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கும். முதல்ல வந்து 7.5 சனியை பற்றி பேசுவோம். ஸோ 7.5 சனிங்கும்போது அதுதான் ரொம்ப, ஒருத்தன் வந்து 7.5 சனி வந்துருச்சுன்னா ஒரு 7.5 வருஷமும் அவன் கஷ்டப்படுவானா? கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. அது வந்து அது மாதிரி கஷ்டங்கள் வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது 7.5 வருஷம்லாம் ஒன்றும் வராதுங்க. அது வந்து என்ன கணக்குனா, சனீஸ்வர பகவான் 12ல் போகும்போது அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளானட்டோ அங்கே வேறு ஏதாவது ஒரு கிரகங்களோ இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 வருஷம் பாதிப்பு கொடுக்கும். அதுவும் எவ்வளோ நாள் கொடுக்குன்னா ஒரு 2 மாதம் தாங்க கொடுக்கும். அதுக்கு மேலே கொடுக்கவே கொடுக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஜென்மத்தில் இருக்குன்னு வச்சுமே, இப்போ அதாவது உங்கள் ராசியில் உங்கள் சந்திரன் மேலே போகுதுன்னா அப்போது ஒரு 2 மாதம் தான் பாதிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, கிரகம் இருந்தால் தான். கிரகம் இல்லைன்னா எந்த பாதிப்பும் சனீஸ்வர பகவான் 7.5 சனியில் கொடுக்கவே மாட்டார். அதே மாதிரி 2ல் போகும்போது ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக கொடுப்பானா கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது மேலே அந்த கிரகம் போகும்போது தான் உங்களுக்கு. இதுலேயே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு மேல் சப்போஸ் உங்களுடைய ஜனகால ஜாதத்தில் வந்து 7.5 சனி நடக்குது, அப்போ உங்கள் சந்திரன் கூடவே குருவோ, குரு மேலே வந்து சனிலாம் போகும்போது நல்ல காசை கொடுத்தோம், பெரிய காசை கொடுத்துரும். சனி மேலே சுக்கிரன் போகும்போது பெரிய காசை கொடுத்துரும். அதனால் 7.5 சனிங்கிற போது நீங்கள் மேக்ஸிமம் வந்து அதோடைய பாதிப்புன்னு சப்போஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு 2 மாதம் தான். 2 மாதத்துக்கு மேலே அது பாதிப்பை கொடுக்காதுங்கிறது தான் மைண்டில் ஏற்றிக்குங்க. அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்துடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியும் இதே கதை தான். ஸோ 8ல் சனி போகும்போது இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தசாபுக்தியில் வந்து அந்த சனியோட கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பில் கொடுக்கும். அங்கே ஏதாவது கிரகங்கள் இருக்கும்போது அந்த பாதிப்பில் கொடுக்க முடியும். மற்றபடி அது தசாபுக்தியில் கனெக்ட் ஆகி இல்லை அந்த சனியோட பார்வை அந்த பிளானட்டுக்கு இருந்தால் அதான் வருமே ஒழிய அப்படியே பிளைண்டாக வந்து ஒரு அஷ்டம சனி வந்து கெடுக்குமானா கிடையவே கிடையாதுங்கிறது தான் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு வந்துருச்சுங்க, எனக்கு ஒரு மன ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரு 7.5 சனி வந்துருச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குங்க, அதே மாதிரி வந்து அஷ்டம சனி வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப டோட்டலாக கவுத்துட்ருமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்தவரை சனீஸ்வர பகவானுங்கிறது வந்து கால் பகுதியை குறிக்கிறவர். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, துதி காலை நல்லா கால் பகுதியை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும். நம்ம காலை வந்து க்ளீன் பண்ணணும்.
அதே மாதிரி வந்து உங்கள் கிரக நிலவரங்கள் வந்து இந்த 2 மாதமோ அந்த நான் சொன்ன அந்த கிரகங்கள் இருக்கும்போது அது மேலே போகும்போது நீங்கள் வந்து செருப்பு போடாமல் நடக்கணுங்க. ஸோ அது வந்து ஒரு பரிகாரம். அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து அந்த பெயினை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகாதான், இல்லை இது ட்ரை பண்ணி பாருங்கள். செருப்பு போடாமல் நடக்கிறது வந்து சனீஸ்வர பகவானுக்கு, நீங்கள் அது எஸ்எம்எஸ் சனியாக இருக்கட்டும், 7.5 சனியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அப்படி இல்லைங்க அது எனக்கு ஒர்க் ஆகாதுன்னா சனிக்கிழமைகளில் ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸ் வயிற்றை காயப்படும். வயிற்று பட்னி இருக்கிறது. ஸோ அந்த வலியை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாதிப்பு கண்டிப்பாக போகும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஏதாச்சும் கஷ்டப்படுற வயதானவர்கள், ஊனமுற்றவங்க, அவங்களுக்கு வந்து சனிக்கிழமையில் ஒரு சாப்பாடோ இல்லை ஒரு துணிமணியோ எடுத்து கொடுக்கறது வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனிலாம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அதுதான் உண்மையான ஒரு தீர்வு. இதுதான் உண்மையான பரிகாரம். நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதுக்காக போய்ட்டு எள்ளு விளக்கு போடுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். எடுத்தோட ஒரு எள்ளு விளக்கு கொண்டு போய் போட்டு அது அப்படிலாம் இல்லை. ஏழை எளியவர்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு, அதாவது ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், யாராவது கஷ்டப்படுறவனுக்கு வந்து காசோ துணிமணியோ வந்து சனிக்கிழமைகளை எடுத்து கொடுத்துட்டு ஒரு நாள் நீங்கள் பட்னி அவனுடைய அந்த வலியை நீங்கள் தாங்கிட்டிங்கன்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனியோட பாதிப்பு கண்டிப்பாக போயிடும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். அதே மாதிரி கால்களை நல்லா வாஷ் பண்ணி டெய்லி வந்து அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் கவனம் எடுத்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து இதுக்கான பரிகாரம் ஒழியும். மற்றபடி வேறு ஒன்றும். மற்றபடி வந்து சனீஸ்வர பகவானுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை குலதெய்வத்தை வந்து மேஜராக கும்பிட்றவன், ரொம்ப பர்டிகுலராக வந்து குலதெய்வத்தை வந்து பர்ஃபெக்டாக வழிபடுறவனுக்கு இந்த 7.5 சனி, அஷ்டம சனிலாம் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா குலதெய்வம் கூட இருந்து காப்பாற்றுங்கிறது தான் நியதி. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் குலதெய்வத்தை வந்து பர்ஃபெக்டாக பிடிச்சிருங்க. எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, நான் என்ன பண்ணுறது தெரியலன்னா சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயில் போகும். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சும்மா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்துட்டு அந்த வைப்ரேஷனில் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய இந்த சனீஸ்வர பகவான் மற்றும் இந்த 7 சனி, அஷ்டம சனி சம்மந்தமான விஷயங்களில் எந்த பாதிப்பும் வராதுங்கிறது வந்து கேரண்டிங்க. ஸோ அதனால் வந்து முயற்சித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணி பாருங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.